சினிமாக்குன்னு வந்துட்டு ஒரு சாபம், அசிங்கம், வெட்கக்கேடு இதெல்லாம் கலந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்டின்னா, அட்ஜஸ்ட்மென்ட், கேஸ்டிங் கவுச். அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தமிழ் சிறுகை நடிகர் ஒருத்தவங்ககிட்ட ஒரு ஆளு அதாவது டைரக்டரா, அசோசியேட்டாலாம் நமக்கு தெரியாது. அவன் வந்துட்டு இந்த மாரி பண்ணுங்க, அந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லி செக்சுவலா அவன் நெறைய விஷயங்கள் வாங்கியிருந்தான். அது எல்லாத்தையும் லீக்கும் பண்ணிட்டான். அது பெரிய வைரல் ஆச்சு. நெறைய பிரச்சனைகள் வந்துட்டு கிரியேட் பண்ணுச்சு. ஆனாலும் தப்பு பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சு உணர்ந்தவங்க, அடுத்து அவங்க வந்து மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி அவங்க வேலை என்னமோ அத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் இந்த மாரி எல்லாம் நெறைய நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீசென்ட்டா நந்திவர்மன் ஒரு டுபாகூர். அந்த பொறம்போக்கு அவன் புரொடியூசரே கிடையாது. ஆனா தான் வந்துட்டு ஒரு அம்மன் படம் எடுக்க போறதாவும், அதுக்கு ஒரு ஆடிஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விருகம்பாக்கத்தில இருக்கக்கூடிய லக்ஸ் ரெசிடென்சி ஹோட்டல்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்றேன் அப்படின்னு ஆடிஷன் வந்தவங்கள வந்துட்டு கூப்பிட்டுருக்கான். அதுல அவன் என்ன சொல்றான், அம்மன் படம் நடிக்கிறதால உடம்புல எந்த வித தழும்பும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்க ட்ரெஸ்ஸ கழட்டி காட்டுங்க. நம்ம வந்துட்டு அத பத்தி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுருக்கான். இது ஆடிஷனுக்கு வந்த பொண்ணுங்கள. அப்ப கூட இவனுக்கு சப்போர்ட்டா எக்ஸ்ட்ரா 2 டுபாகூர் பொண்ணுங்க வேற வந்துட்டு இருந்திருக்கு இவனுக்கு வக்காலத்துக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு நடிக்க வந்த பொண்ணு அந்த ஆடிஷன் இது என்ன தப்பா இருக்கு. இது சரியில்லையேன்னு சொல்லி சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படைக்கு கால் பண்ணி விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவன புடிச்சிட்டு போய் கும்மு கும்முன்னு குத்தி உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது இதே மாரியான வந்துட்டு விஷயம் எனக்கு ஒண்ணு நடந்திருக்கு. நான் வந்துட்டு சினிமால வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் வந்துட்டு வொர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி தேடிட்டு இருக்கும்போது, கொஞ்ச நாள் நான் கேஸ்டிங்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆடிஷன் எடுக்கிறது, பார்க்குறது, டேட்டா கலெக்ட் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீலான்சரா பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டாக்ட் ஒரு உப்மா கான்டாக்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். அங்க மாரி போய் "எப்பா 2 நாளுக்கு வந்துட்டு ஆடிஷன் இருக்குப்பா. ஒரு நாளைக்கு ரூ. 1000 2 நாளைக்கு இது. தங்குறது, திங்கிறதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க வந்துருங்க" அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள பாண்டிச்சேரி கூட்டு போயிட்டாங்க. அங்க வந்துட்டு ஒரு அசோக் ஹோட்டல் அசோகா என்னமோ ஒரு ஹோட்டல் அத பத்தி எனக்கு மறந்துட்டேன். அங்க போனோம்னா வந்துட்டு காலையில 7 மணிக்கு வந்துட்டு ஆடிஷனுக்கு வந்தாங்க. வந்தா நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நான் தான் கேமரா ஹேண்டில் பண்ணணும். 2வது வந்து பார்த்தோம்னா வந்துட்டு அவங்க எப்படி நடிக்கிறாங்க, என்ன விஷயங்கிறதும் நான் தான் வந்துட்டு அத பார்த்து சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 50, 60 பேர் வந்தாங்க. அதுல வந்துட்டு ஒரு 40 பேர் பசங்க. பசங்க யாரையுமே அவங்க செலக்டே பண்ணல. அவங்க பசங்க பேரே எழுத வேணாம் அப்டின்ட்டாங்க. அப்ப இது என்ன விஷயம் அப்டின்னு கேட்கும்போது, இல்ல இது வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மேட்டர் அப்டின்னுலாம் சொன்னாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் இருக்கான், அந்த புரொடியூசர் இருக்கான். இங்க நம்ம வந்துட்டு யாரெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு நோட் பண்ணி வைக்கிறது தான் என் வேல. ஸோ அத எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு யார் யார்ப்பா பேருப்பா அப்டின்னு சொல்லி வந்துட்டு அவங்க கிட்ட குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் காச வாங்கிட்டு நானும் கெளம்பிட்டேன். ஒரு 2, 3 மாசத்துக்கு அப்புறம், அதுல செலக்ட் பண்ணவங்கலாம் வந்துட்டு ஒருத்தவங்க எனக்கு கால் பண்றாங்க. ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி, "ஏங்க என்னங்க அந்த படம் ஷூட் பண்றீங்களா? இல்லையா? எப்பங்க இது பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி. "ஐயோ! இல்லங்க நான் அதில அசிஸ்டன்ட் டைரக்டரும் கிடையாது. நான் எதுவும் கிடையாது. நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிஷனுக்கு ஹெல்ப் பண்ணேன். நான் ஒரு ஃப்ரீலான்சர் தான்." அப்படின்னு கேட்டோனே வந்துட்டு, "என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்படி கடைசியில எல்லாருமே பண்ணா எப்படி? அவர்கிட்ட அந்த மாரி அவர் என்ன ஹீரோயின் ஆக்குறேன்னு சொன்னதால தானே நான் அட்ஜஸ்ட்மென்ட்லாம் நான் பண்ணியிருந்தேன்." அப்படின்னு வந்து சொல்லும்போது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. "என்னது? என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி. அப்புறம் தான் வந்துட்டு தெரிஞ்சுட்டு இருக்கு. இவனுங்க வந்து பார்த்தோன்னா, இந்த மாரியான ஒரு விஷயம் பண்றதுக்கு தான் மொத்தமாவே வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு இந்த செலவுல வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கா? யார் யார் இருக்காங்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா கடைசியில இந்த விஷயம் எந்த ஒரு தப்பும் பண்ணாம எனக்கு என்ன தெரியுமா கில்ட் ஆயி போயிடுச்சு. கடைசியில என்னையவே மாமா ஆக்கிட்டீங்களேடா! அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. அதுல இருந்து நான் இந்த மாரி வந்து பார்த்தோன்னா, இப்படி ஒரு ஆடிஷன் பண்ற ஒரு இந்த வேலையோ, இல்ல வந்து பார்த்தோன்னா, இந்த உப்மா கம்பெனில காசுக்காக போயிட்டு வந்து பார்த்தோன்னா, இந்த சின்ன சின்ன கம்பெனில இப்படியெல்லாம் எதுவுமே வேலை பார்க்குறதே கிடையாது. எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன். அதாவது சினிமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீஸ்ட்டான என்டர்டெயின்மென்ட் மட்டும் கிடையவே கிடையாது. சினிமா வந்துட்டு ஒரு கலை. அந்த கலைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதாவது உலகத்துல பல இடங்கள்ல, பல மூலைகள்ல மேப்லயே தெரியாத இடத்துல கூட வந்து பார்த்தோன்னா, வார நிறுத்தி இருக்கு. பல மாற்றங்கள கொண்டு வந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான நெறைய விஷயங்கள வந்து பார்த்தோம்னா, சேஞ்ச் பண்ணியிருக்கு. அ ஜாதியா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், இதனால இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள வந்துட்டு எடுத்து பேசி, உலகம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ரெவல்யூஷனரா பல மக்கள், பல கோடி மக்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு சினிமா ரொம்பவே முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஆனா அதே சினிமால, இவ்ளோ புனிதமான ஒரு சினிமால வந்து பார்த்தோன்னா, இந்த மாரி ஒரு சினிமா பேர வச்சுக்கிட்டு தப்பு பண்ற எச்ச நாய்களும் இருந்துட்டே தான் இருக்காங்க. நடிக்க வர்றவங்க, சான்ஸ் கேட்டு வர்றவங்க, இது பெண்களுக்கு மட்டுமே தான் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குன்னுலாம் இல்ல. ஆண்களுக்கும் இருக்கு. இப்படி நீங்க வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க திறமைய நம்பி அதுக்கு மட்டுமே வந்துட்டு பாருங்க. இந்த ஓசில வந்துட்டு சீக்கிரமா நம்ம ஹீரோயின் ஆயிடலாம், ஹீரோ ஆயிடலாம், அப்படி ஆகலாம், இப்படி ஆகலாம்ன்னு அட்ஜஸ்ட்மென்ட்க்கு போனீங்க அப்படின்னா, நாளைக்கு பின்விளைவுகள் வரதான் செய்யும்.